Hi friends, welcome back to our channel. This is Vijay. நம்மளோட வீட்ல தேவையில்லாம நம்ம யூஸ் பண்ண பொருட்கள் நிறையவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த பொருட்களை நம்ம வந்து ரெண்டுக்கு விடுறது மூலமாவோ இல்ல இந்த பொருட்களை வந்து சேல் பண்ணி வந்து நம்ம இன்கம் அப்படிங்கிற earn பண்ணிக்க முடியும். சோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்ஸ் வந்து தெரியாம இருக்கும். எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா OLX அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போய் நம்ம வந்து விக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சோ அது மட்டுமே கிடையாது. இது தாண்டி நிறைய விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்படி வந்து இந்த பொருட்களை நம்ம எப்படி வந்து விக்கிறது, அதுல எப்படி வந்து அதிகமா லாபத்தை வந்து சம்பாதிக்கிறது அப்படின்னு நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இந்த மாதிரி மேக் பண்ணி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மணி earn பண்ணக்கூடிய நிறைய அப்ளிகேஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணாம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. அப்ப நான் போகக்கூடிய இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஓல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்க விற்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவோட லாஸ்டா சொல்றேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஓல்டு ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஹேண்ட் கிளாத்திங்ஸ்ல இருக்குல்ல, அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. சோ உங்ககிட்ட நீங்க யூஸ் பண்ண ட்ரெஸ் வந்து பத்தாம இருக்கலாம், இல்ல சைஸ் வந்து பெருசா இருக்கலாம், நீங்க வாங்கிட்டு அப்படியே வச்சிருப்பீங்க. இந்த ட்ரெஸ்ஸஸ் நீங்க வந்து ப்ரோமோட் பண்றது மூலமா அது மூலமா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்க நிறையவே கிடைக்கும் அப்படிங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஆன்லைன்ல இந்த ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றதுக்கு போட்டோ ஷூட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பர்ஃபெக்ட்டா நீ போட்டோ ஷூட் எடுத்து நீங்க அப்படியே எடிட் பண்ணி அப்படியே வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு அட்ராக்டிவா போட்டோ ஷூட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த பொருள் வந்து நல்லா வந்து சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி வித மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும் உங்களால பாத்தீங்கன்னா அதிகமான இன்கம் வந்து earn பண்ணிக்க முடியும். அதுல முக்கியமான நம்பர் 1 பாத்தீங்கன்னா நீங்க என்ன பொருளை வந்து லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொருள் ஆல்ரெடி ஆன்லைன்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரைஸை விட உங்களோட பிரைஸ் எவ்வளவு தூரம் கம்மியா வரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியா வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த பொருள் வந்து சேல்ஸ் ஆகும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரைஸோட நீங்க கம்மியான பிரைஸ் வந்து நீங்க லிஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் அப்படின்னு நிறைய நடக்கும். அதுக்காக வந்து ரொம்பவே கம்மியா சேல்ஸ் வச்சு உங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து இல்லாத மாதிரி வந்து நீங்க லிஸ்ட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஆகணும், அதுவும் மத்த காம்படிட்டரோட உங்களோட ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபேன் அப்படிங்கிறத சேல்ஸ் பண்ணிக்க போறேன். இந்த ஃபேனை வந்து ஒரு இடத்துல உடைஞ்சிருக்கு அப்படின்னா அதை நான் டைரக்டா ஓப்பனா வந்து நான் சொல்லணும். சோ நீங்க அப்படி நீங்க சேல் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருள் டேமேஜா இருக்கோ இல்ல ஏதாவது கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ஓப்பனா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருங்க. சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து மறைச்சிருவாங்க. அப்படிங்கிற ஒரு டேமேஜ் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து மறைச்சிருவாங்க. சோ யாராவது பை பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் அவங்க வீட்டுக்கு போகுது அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும். அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் உங்களோட ப்ராஃபிட்டை வந்து அப்படி டவுன் பண்ணிடும். சோ நீங்க இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் இருக்கு, இந்த மாதிரி டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போட்டுட்டா கூட தேவைப்பட்டா வாங்கிக்கிறாங்க, தேவையில்லாதவங்க விட்டுருவாங்க. அதுக்காக நீங்க வந்து ஏமாத்தி வந்து பொருளை வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாது. உங்களோட பொருள்ல எந்த வித டேமேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கு ஒரு ஆஃபர் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த ஆஃபர் பிரைஸை வந்து நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணுங்க. சோ அப்படி நீங்க பண்ணும்போது கண்டிப்பா அதுல சேல்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே நடக்கும். அடுத்து 3வது பாயிண்ட் என்னன்னா நம்ம ஒரு பொருள் வாங்கியிருப்போம், அது வந்து நிறைய விதமான அக்சஸரிஸ் எல்லாம் வந்து இருக்கும். அந்த அக்சஸரிஸ்ல நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாம ஏதாவது ஒரு மூலையில போட்டு வச்சிருப்போம், அந்த பொருளை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். கடைசியா நீங்க சேல்ஸ் அப்படிங்க பண்ணும்போது அந்த அக்சஸரிஸ்ல கண்டிப்பா அதை இன்க்ளூட் பண்ணணும். அதையும் பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்க வயர்லெஸ் ப்ராடக்ட் ஏதாவது வாங்கியிருப்பீங்க, அந்த ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க, சார்ஜர் கேபிள். ஆனா நம்ம யூஸ் பண்ணாம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அந்த கேபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணாம அப்படியே பாக்ஸ்ல போட்டு ஏதாவது ஒரு மூலையில வந்து போட்டிருப்போம். அந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்க ப்ரோமோட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த கேபிளையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். சோ அந்த ப்ராடக்ட்ல என்ன அக்சஸரிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்கான வேல்யூ கிடைக்கும். அந்த ப்ராடக்ட் நல்லாவும் சேல்ஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம நிறைய விதமான ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல எந்த ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கோ, அதுல எந்த ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்கோ, எந்த ப்ராடக்ட் நல்ல சேல்ஸ் ஆகும் நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி நீங்க பண்ணா மட்டும்தான் உங்க ப்ரொஃபைல பார்க்கும்போது இதனால உங்க மேல நம்பிக்கை வந்து உங்க பேஜ் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. சோ அப்படி அவங்க பார்க்கும்போது உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி செல்லர் அப்படிங்கிறது நீங்க தான். உங்களோட ப்ராடக்ட்டுக்கான ரேட் வந்து நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட ரேட்டை கம்மி பண்றதுக்காக பார்கிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த பையர்ஸ் வந்து எவ்வளவு பார்கிங் பண்ணாலும் அந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அவங்க கூட வந்து பேச்சு வந்து நடத்துங்க. இல்ல பிரதர் செட் ஆகிற அமௌண்ட் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட கன்வர்சேஷனை கட் பண்ணிட்டு நீங்க வேற ஒரு பையரை பார்த்து நீங்க போய்கிட்டே இருக்கலாம். சோ அவங்கள்ட்ட பேசி 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 உங்க டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்,
விஷயம் நம்ம எங்க போய் செல் பண்ணலாம் அப்படிங்கறதுதான். நிறையவே என்ன சொல்லுவாங்கன்னா OLX பெஸ்டா இருக்கு, அதை போய் நம்ம செல் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா OLX அப்படிங்கிறது குறிப்பிட்ட இடத்துக்குள்ள மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களை செல் பண்ணிக்க முடியும். ஒரு சில லிமிட்டுக்கு அப்புறம் வந்து செல் பண்ண முடியாது. சோ நீங்க பண்ணக்கூடிய ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஓனா இ-காமர்ஸ் ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. இ-காமர்ஸ் ஸ்டோர் கிரியேட் பண்றது ரொம்பவே ஈஸி தான். நிறைய விதமான வெப்சைட்ஸ்ல இருக்கு, ஃப்ரீ வெப்சைட்ஸ்மே இருக்கு. அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு உங்களுக்கு இ-காமர்ஸ் ஸ்டோர் வந்து கிரியேட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண அந்த ஒரு லிங்கை சோஷியல் மீடியால நீங்க ப்ரோமோட் பண்ணிக்கங்க. இந்த ப்ராசஸிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இந்த ப்ராசஸிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா டீடைல்டு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல இ-காமர்ஸ் ஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போறேன். எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் அப்படிங்கிற டீடைலா வந்து சொல்லி தரேன். இன்னைக்கு வீடியோல எப்படி வந்து ஓல்டு ப்ராடக்ட் நம்ம செல் பண்ற நமக்கு என்ன நடக்கும், அது எப்படி வந்து செல் பண்றதுன்னு சொல்லி டிப்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு தனியா ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எப்படி ஸ்டோர் கிரியேட் பண்றது அப்படிங்கிற வீடியோ வந்து மேக் பண்ணி போடலாம். ஓகே गाइस, இதுதான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல நினைச்சது. நம்ம சேனல்ல மேக் பண்ணி ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன்ஸ் வந்து இருக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டைம் வந்து உங்களை பார்க்கிறேன். அதுவே டாடா, பை பை.